வாழும் தமிழ் நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் கழித்து பாண்டியூர் போக போகிறோம். வீடியோமாக எடுக்கலாம்னு சொல்லி தான் எடுக்கிறேன், பார்ப்போம். தயவுசெய்து நம்ம சேனலுக்கு இதுவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க கோயிலுக்கு போவோம். இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 7 மணி ஆயிடுச்சு. வழக்கம் போல் இங்கேருந்து வண்டியில் போய்ட்டு அங்கிட்டேருந்து நம்ம காரில் போக போகிறோம். மாருதி 800 இந்த வண்டியில் தான் போக போகிறோம் நம்ம. இதுதான் பார்த்தீங்கன்னா பாண்டி கோயில் என்ட்ரன்ஸு. முன்னாடி வந்து இப்படி தான் இருக்கும். உள்ளுக்கு இப்போ நுழைஞ்சோடனே பார்த்தீங்கன்னா இது வந்து வலது பக்கத்துலேருந்து இந்த மஞ்சள் கயிறாக கட்டியிருப்பாங்க. அதுக்கு எதிர்த்தாப்புல அப்படி சாமி இருக்கும். நாங்கள் போனது பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஞாயிற்றுக்கிழமை. இங்கேருந்து கிளம்புனது 7 மணி, அங்கே போக ஒரு 8 மணி ஆயிடுச்சு. சரியான கூட்டம். இது வந்து பொங்க வச்சுக்கிட்டு இருந்தாங்க. இது ரொம்ப புகையானால வீடியோ எடுக்க. இது பாண்டி கோயிலே பார்த்தீங்கன்னா கடைசியில் ஒரு கோயில் இருக்கும். நிறைய பேர் போயிருக்க மாட்டீங்க. கடைசியில் ஒரு கோயிலுக்கும் போய் பாருங்கள். சரி, அங்கே போயிட்டோம். குழந்தைங்களுக்கு விளையாட்டு வாங்கலாம்னு சொல்லி போய் பார்த்தோம். அந்த கோயில்கிட்டேயே லெஃப்ட் சைடு ஒரு கடை இருந்துச்சு. அந்த கடையில் வந்து ரேட்டு ரொம்ப கம்மியாக இருந்துச்சு, அதனால் வாங்கிட்டோம். ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா இந்த வெளில இடத்துலலாம் கொஞ்சம் வந்து அமௌண்ட் கூட வச்சுருப்பாங்க. ஆனால் இந்த இடத்துல நான் போய் வாங்கின இடத்துல வந்து ரேட்டு ரொம்ப கம்மியாக தான் விற்றாங்க. அப்படியே விளையாட்டு வாங்கிட்டு நேராக சாமியை பார்க்க போயாச்சு. ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு. அதனால் லைனில் நிற்காமல் நாங்கள் நேராக நின்று சாமியை பார்த்து கும்பிட்டு வந்துட்டோம். இவ்வளோ தூரம் தான் என்னால் நின்று கேமரா எடுக்க முடிஞ்சிச்சு. உள்ளுக்கு போய் கிட்ட போய் எடுக்க முடியல. அவ்வளோதான். அப்படியே நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா கிளம்பியாச்சு வீட்டுக்கு. ஒரு கரெக்டாக இங்கேருந்து கிளம்பும்போது ஒரு ரொம்ப நாள் கழிச்சு ஃபேமிலியோடு போயிருந்தேன். போகும்போது பார்த்திங்கன்னா வீடியோ எடுக்க முடியல, அதான் வரும்போது வீடியோ எடுத்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா சானா ஸ்டோரு இப்போ புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்கேன். அந்த ஒரு 10 மாடி பில்டிங்கு. வரும்போது பார்த்திங்கன்னா அப்படியே மாடுத்தாவணி சைடு வந்துட்டோம். அந்த சைடு வந்து சுற்றி வரணும், ரொம்ப யூட்டன் அடிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் வந்து நாங்கள் மாடுத்தாவணி சைடு பக்கம் வந்துட்டோம். இப்போ புதுசாக வந்து இந்த பாலம் ஒன்று திறந்தாங்க, அந்த பக்கம் வரணும். இதுதான் வந்து இந்த நத்தம் பாலம். இது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 7 கிலோமீட்டர் வருதுனாங்க. இது வரை இன்னும் போனதில்லை. இன்னும் கொஞ்சம் கழிச்சு இந்த பாலத்தில் போய் பார்க்கணும் எப்படி இருக்குன்னு. அப்படியே கோரிப்பாளையம் சைடு வந்தோம். இந்த பாலத்தில் ஏறும்போது நீங்கள் ஒரு விஷயம் கவனிச்சிங்கன்னா, அந்த ரைட் சைடு இந்த 4 கோபுரமே உங்களுக்கு தெரியும். அதை தான் நான் எடுக்க ட்ரை பண்ணேன், ஆனால் சரியாக கேமராவில் விழுகலை. இந்த ரைட் சைடு பார்த்தீங்கன்னா 4 மீனாட்சி அம்மன் கோயில் 4 கோபுரமும் சூப்பராக தெரியும். இது வந்து பழ மார்க்கெட்டு. இந்த பழ மார்க்கெட்டு காலையில் சரியான கூட்டமாக இருந்துச்சு. இங்கே தான் வந்து பழம் வந்து ஹோல்சேல் மொத்தமாக கிடைக்கும். ரேட்டு ரொம்ப கம்மியாக இருக்கும். இது வந்து விடிய விடிய வந்து வியாபாரம் நடக்கும்னு சொல்லுவாங்க. அப்படியே தேர்முட்டி வழியாக வந்துட்டோம். தேர் மூட்டினா லெஃப்ட் சைடு வந்து இந்த தேரை வந்து உங்களுக்கு வந்து கண்ணாடி கூண்டு போட்டு பூட்டி வச்சுருப்பாங்க 2 தேரையுமே. அதான் நான் எடுத்தேன். நம்ம வண்டியில் வந்து லெஃப்ட் சைடு உட்காரல, ரைட் சைடு உட்காந்து, அதனால் சரியாக எதுவுமே எடுக்க முடியல. தேர்முட்டி சைடு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து பலசர கடையாக இருக்கும். இந்த பலசர கடையிலையும் நீங்கள் வந்து மொத்தமாக போய் வாங்கினீங்கன்னா ரேட்டு ரொம்ப ரொம்ப உங்களுக்கு வந்து நீங்கள் நார்மலாக ஏரியாவில் வாங்குகிற ரேட்டை காட்டி ரொம்ப சீப்பாக இருக்கும். அப்படியே இதை நேராக பார்த்தோன்னா இந்த விளக்கு தூண், இந்த ஒட்டு தூண் தெரியுதுன்னா இந்த விளக்கு தூண், அதே அப்படியே ரைட் அடித்து நாங்கள் வந்துட்டோம்.